Hi, hello, welcome to my YouTube channel. பாருங்க இன்னைக்கு இது மார்னிங் 6 o'clock தி வீடியோ இது. நான் ஃபுல்லா இப்படி எடுத்துர்க்கேன். நேத்து சக்கத் மழை இருந்துச்சு ஃபுல் மழைனால மார்னிங் 6 o'clock ஃபுல் இப்படி இருந்துச்சு காலையில இது. இப்போ நம்மளது நார்மலாவே டெய்லி ரூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவ்வளவு நாளா நம்ம 2 month 1.5 month நமக்கு ஹாலிடே இருந்துச்சு பசங்களது. இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளையில இருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது பையன்து. அதுக்கோசரம் நேத்து கொஞ்சம் நம்ம லுலு மால்க்கு போயிருந்தோம். பாருங்க நேத்து நல்ல மழைனால கொஞ்சம் நம்ம வடை பண்ணிருந்த மிளகா பஜ்ஜி கொஞ்சம் டீ கூட நல்லா இருக்கும்னு மழை கூட டீ கூட இது நல்லா இருக்கும் இல்லீங்களா அதுக்கோசரம் பாருங்க இந்த மாதிரி கடலை மாவு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இதுல சேர்த்து டிப் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு மழைக்கோசரம் சாப்பிடலாம்னு ராத்திரி நேத்து சாயங்காலம் லுலு மால்க்கு போயிருந்தோம் வெறும் சிக்கன் வாங்கிட்டு வந்தோம் பாருங்க ஜாஸ்தி இல்ல வெறும் சிக்கன் தான் பாருங்க லுலு மால்ல இந்த மாதிரி தான் பாக்ஸ் பேக்கிங் ஒவ்வொண்ணா செப்பரேட்டா கொடுக்கறாங்க லெக் பீஸ் வந்து செப்பரேட்டா வாங்கிக்கலாம் நம்ம எவ்வளவு வேணும்னு நான் இது 1 kg வாங்குனேன் ஃபுல்லா ஒரு ரேட் இது டோட்டலா 4 kg சிக்கன் வாங்குனேன் அது தான் 1170 ஓபன் பண்ணி காமிக்கிற பாருங்க உங்களுக்கு ஃபுல்லா பாருங்க பீஸ் எல்லாம் நல்லா செப்பரேட்டா வந்துடுது லெக் பீஸ் வந்து செப்பரேட்டா பாக்ஸ்ல நம்ம இது அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வெச்சிடலாம் ஃப்ரீசர்ல எல்லாமே செப்பரேட்டா இந்த மாதிரி இங்க நம்ம பக்கத்து லோக்கல் ஸ்டார் பஜார்ல எல்லாம் வாங்குனாக்க இந்த மாதிரி கிடைக்காது பாருங்க நம்மது இந்த பாக்ஸ் பேக்கிங் அப்படியே நம்ம இது க்ளீனா எடுத்து வெச்சுக்கலாம் பீஸ் கட்டிங்க்குறோம் இந்த மாதிரி கட் பண்ணி மீடியம் சைஸ் கட் பண்ணி அவங்க கொடுத்துறாங்க நம்ம இதெல்லாம் க்ளீனா பேக் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வெச்சலாம் நான் 4 kg சிக்கன் வாங்குனேன் அதுல 6 லெக் பீஸ் செப்பரேட்டா நான் எடுத்துக்கினேன் இந்த மாதிரி 1/2 kg வந்து கீமா செப்பரேட்டா வாங்கினேன் எல்லாம் ரேட் அது மேல இருக்கும் ஏனா இந்த மலை நேத்து நம்ம ஃபுல் சக்கத் மலை இருந்ததால ஃபுல்லா நஞ்சிச்சு அது பேக் எல்லாம் அதெல்லாம் ரேட்டுங்கலாம் போயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி பேக்கிங் பண்ணிட்டு கொடுத்துறாங்க நமக்கு ஈஸியா இருக்கும்ல பேக்கிங்னா சிக்கன் கீமா ஃபுல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வெச்சலாம் எப்ப வேணும் இருக்கும்போது அப்ப நம்ம எடுத்து செப்பரேட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம சிக்கன் தான் ஜாஸ்தி வாங்கிட்டு வந்து fish ஏதோ நேத்து வாங்கல fish மட்டன் இது வந்து போன்லெஸ் சிக்கன் இருக்குது 446 பாருங்க லைட்டா இருக்கும் அது எது வேணுமே நமக்கு அது மேலவே பாருங்க போன்லெஸ் சிக்கன்னுட்டு கொடுத்துறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு க்ளீனா ஓபன் பண்ணி காமிக்கிறேன் லுலு மால்ல இந்த மாதிரி தான் நார்மலா எல்லாமே பீஸ் பாருங்க இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீஸ் உங்களுக்கு வேணும்னா ஃபுல்லா வாங்கிக்குறோம் நீங்க கட் பண்ணி செப்பரேட்டா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பீஸ்னால மீடியம் இருக்குதுனால நான் டைரக்டாவே செப்பரேட்டா எல்லாமே வாங்கி வெச்சுக்கினேன் எனக்கு நமக்கு வீடியோ காட்ட பசங்களுக்கு இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுது நாளையில இருந்து அதுக்கோசரம் கரெக்ட்டா இருக்கும் பாருங்க breast பீஸ் சிக்கன் இதுக்குற 1 kg வாங்கி வெச்சுக்கினேன் இந்த மாதிரி எப்ப நமக்கு தேவைப்படுதோ எல்லாம் பண்றதுக்கு நம்ம இதல இருந்து கட் பண்ணி வெச்சுக்கலாம் நம்ம எப்படி வேணுமோ அந்த மாதிரி விருப்பமா நம்ம கட் பண்ணி எடுத்து வெச்சுக்கலாம் அதுக்கோசரம் இந்த மாதிரி நான் எல்லாமே வாங்கி வந்து வெச்சிட்டேன் இது 1 வீக் வரைக்கும் நமக்கு கரெக்ட்டா வந்துடும் இப்போ ஃப்ரிட்ஜ்ல ஒரு சைடுல எல்லாமே எடுத்து வெச்சிடலாம் பாருங்க ஃபுல்லா ஒரு சைடு க்ளீனா நான் காலி பண்ணி வெச்சிட்டேன் வேற இதுக்கோசரம் இப்போ எல்லாமே எடுத்து ஒண்ணொண்ணா வெச்சிடலாம் பாருங்க மிச்சம் இருக்குறதெல்லாம் கீழ வெச்சிட்டேன் டெய்லி யூஸ் அதெல்லாம் இதல அந்தெல்லாம் காஞ்ச மிளகா வெச்சிருக்கேன் செப்பரேட்டா ஒண்ணு அவர்ல ஃப்ரிட்ஜ்ல வெச்சாக்க இதல வந்து ரைஸ் ஃப்ளோர் அவல் மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்குதெல்லாம் மேல இதுக்கு மேல இது உள்ள டால்கோ எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் இது உள்ள வெச்சுக்கிறேன் மேல இந்த பேக்கிங் பவுடர் சாம்பார்து சைடுல வந்து பாருங்க இந்த மாதிரி எல்லாம் கஸ்டர்ட் பவுடர் எப்ப ரேரா நம்ம யூஸ் பண்றது அதெல்லாம் சைடுல வெச்சிட்டு இருக்கோம் ஜாஸ்தி இதுல பாருங்க இந்த மாதிரி எல்லா பாக்கெட்டோட ஃப்ரிட்ஜ்ல வெச்ச பாக்கெட்டோட ஒண்ணா அவர்லன்னு சொல்றாங்க அதுக்கு தான் இப்போ பாருங்க எல்லா சிக்கனும் ஃப்ரிட்ஜ்ல வெச்சிரேன் ஏனா இது சிக்கன் எல்லாம் ஆல்ரெடி வாஷ் பண்ணி க்ளீனா வெச்சுக்கறாங்க நம்ம எப்ப யூஸ் பண்றோமோ அந்த டைம் எடுத்துட்டு ஒரு 1 ஹவருக்கு முன்னால எடுத்து வெச்சிட்டனாக்க வாஷ் பண்ணி நமக்கு எந்த யூஸ் இருக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்க இந்த இடத்துல கரெக்ட்டா நம்மளது ஃபுல்லா சிக்கன் ஃபுல்லா இந்த சைடு ஆடும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாக்க இந்த சைடு கீழ fish எல்லாம் நான் வெச்சுக்குவேன் fish மட்டன் crab எல்லாம் வாங்கல பசங்க ஜாஸ்தி சிக்கன் சாப்பிடுறனால சிக்கன் தான் வாங்கி எடுத்துக்கிறது இந்த சைடு இன்னும் ஏதோ ஆர்கனைஸ் பண்ணி வைக்கல எது இருக்குதோ அப்படியே இருக்குது இப்போதைக்கு அப்படியே விட்டுட்டோம் இப்போ நாளைக்கு போணும்னாக்கா ஃபுல் பர்ச்சேசிங் பண்ணி வந்துட்டு எல்லாமே இதுல நம்ம ஸ்கூல் கோசரம் ஒரு ராத்திரி முன்னாலவே நான் எல்லாமே ரெடி பண்ணி வெச்சுக்கிறேன் இப்போ அப்படியே இருக்குதுனால அப்படியே விட்டுட்டோம் இன்னைக்கு மண்டே இல்லீங்களா மண்டே 3rd 4th ல இருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் அதுக்கோசரம் இன்னைக்கு போயிட்டு கொஞ்சம் எது இருக்குதோ வாங்கிட்டு வரலாம் இப்போதைக்கு எல்லாம் விட்டுட்டேன் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ பாருங்க இந்த சைடு எதுமே வைக்கல ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது காஜு இருக்குது பாதாம் இருக்குது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிரேப்ஸ் மேல வந்து எசன்ஸ் எல்லாம் இருக்குது மிளகாது பஜ்ஜிக்கோசரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெளியே போயிட்டு வந்தேன்னா அந்த மலை
சண்டே நேற்று இல்லைங்களா ஃபுல் சக்கத்து மழை, கரண்ட் வேறு ஃபுல்லாக எல்லா இடத்துல போயிடுச்சு. நம்மளது இங்கே ஜென்ரேட்டர் இருந்ததுனால பரவாயில்ல, மிச்ச பேருங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ராப்ளம் இருந்துக்கும். ஃபுல் நைட்டே கரண்ட் இல்லாத இருந்துச்சு. இப்போ நம்ம இது ஃபுல்லாக மிளகா பஜ்ஜிக்கோசரம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஃபுல்லாக இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மழை இருக்கிறதுனால டீ கூட நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சைடாக நம்ம இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கிறோம், ஒரு சைடு இதெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு சைடாமே எல்லாமே. இப்போ இதெல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம் ஃபுல்லாக. இந்த டைமுக்கு மழைக்கு டீ கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆகட்டும், மிளகா பஜ்ஜி ஆகட்டும், வேறு எல்லாமே நம்ம வடை ஆகட்டும் எல்லாம் பூரா நல்லா பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து ஒரு சைடில் வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு பாக்ஸ் சிக்கன் நான் எடுத்து வச்சுட்டேன். எதுக்குனாக்கா இந்த டைம்லேயே நம்ம இது க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு கபாப்க்கு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இந்த கண்டெய்னர் நான் வந்து வேஸ்ட்டு பண்ணுறதில்ல. இந்த கண்டெய்னர் நல்லா இருக்குது. இது சிக்கன் இது வாங்குறதுனால நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லாமே யூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். க்ளீனாக அந்த கண்டெய்னர் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்து வச்சுட்டு ஒன்றில் வந்து ரைஸ் ஃப்ளோரு, மைதா, கார்ன்ஃப்ளோரு, கடல மாவு, அந்த மாதிரி மிச்சம் இந்த சின்ன சின்ன டப்பாவில் வந்து காஞ்ச மிளகா, இப்போ எக்ஸ்ட்ரா ஃப்ரிட்ஜில் எது வைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிறேன். நான் ஒன்றுமே ஆகுறதில்ல. எனக்கு ஃப்ரிட்ஜில் வச்சா நம்பத்துடுவாங்க, ஆனால் நமக்கு அது எல்லாமே நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு காமிக்கிறேன், இந்த கண்டெய்னர் வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்ட்டு. பாருங்கள், சிக்கனை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். கபாப்க்கு சிம்பிளாக மிக்ஸ் பண்ணி வச்சிடறேன். நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூனு, கொஞ்சமாக டர்மரிக்கு, 1.5 டீஸ்பூன் வந்து தனியா பவுடரு, அதுக்கு மேலே காரம் சில்லி பவுடர் வந்து ஒரு 2 டீஸ்பூனு, காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து அதே போல் 2 டீஸ்பூனு, சின்ன டீஸ்பூன் தான் இது. கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கின்னுக்கிறேன். வேறு எக்ஸ்ட்ரா மசாலா சேர்க்குற மாதிரி தான் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி பேசிக் மசாலா தான். அதுக்கு மேலே வினிகரு, சால்ட்டு, சிக்கனுக்கு எவ்வளோ தேவை இருக்குதோ அந்த சால்ட்டு, கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஜாஸ்தின்னா லைட்டாக தான். ஃபுட் கலர் சேர்க்குறது நீங்கள் நல்ல கலர் வாங்கி சேர்த்துக்கோங்க. சின்னது டப்பாவில் இருக்குது இல்லைங்களா, அது வந்து லோக்கல், இது நல்லா இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நான் இப்படியே ஃபுல்லாக க்ளீனாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். இப்போ இதில் நான் கார்ன்ஃப்ளவர் அதெல்லாம் எதுவும் சேர்க்கல. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் சேர்த்து வச்சிட்டோன்னா எப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ அந்த டைமில் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போவே சேர்த்துட்டாக்கா அது நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம சிக்கன் வாங்கி ஒரு நைட்டு முன்னாலவே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டா எல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாலவே எல்லாமே ஒரு ராத்திரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டா காலையில் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், மசாலாலாம் சேர்த்து நல்லா ஆயிடுச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். எப்போ தேவை இருக்குதோ அந்த டைமில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நான் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன்.